ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரவணன் வருத்தப்படுவார். கண்டிப்பாக அவர் மயிலை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். குழந்தை மேலே இருக்கிற பாசத்தில் குழந்தை இந்த வீட்டோட வாரிசு, இந்த வீட்டில் தான் வளரணும் அப்படின்னு நிறைய காரணங்களை சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க, மயில் கர்ப்பமாக இருக்கா, எப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறீங்கன்னு அப்படின்லாம் அந்த காரணங்களை சேர்த்து கோர்த்து வச்சு நம்ம எப்போ மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி கேட்குறாங்க. இது சரவணனுக்கு ஒன்றும் புரியாமல் இல்லை, அமைதியாகவே இருக்கார். பாண்டியன் இருந்துட்டு, டேய் உன் அம்மா உங்ககிட்ட தானே கேட்டுட்ருக்கா அப்படின்னு. அவங்க என்கிட்ட எங்கே கேட்டாங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இப்படி சொல்றாங்கன்னு தானே சொன்னாங்க அப்படின்றாங்க. டேய் உன் அம்மா என்ன பேச வரான்னு உனக்கு புரியலையா அப்படின்னு. அது என்ன, நான் பேச வர்றதை புரிஞ்சுக்கணுமா, என்ன பேச வராங்களோ அதை டைரெக்டாக பேச வேண்டியது தானே அப்படின்றாரு. இப்போ என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, மயில் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு வச்சுக்கோயேன், அந்த குழந்தைக்காக நீ ஏற்றுட்டு வாழ மாட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் இங்கே தான் வந்து நிற்பீங்கன்னு அப்படின்றாங்க. இப்போ உன்னோட முடிவு என்ன, அது சொல்லு முதல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. ஏன்பா என்னோட முடிவு என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா, இல்லை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுமா, இல்லை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் வந்து என்னோட முடிவு மாறிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரவணன். அவர் கேட்குறதெல்லாம் நியாயம் தானே. இப்போ நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, உனக்கும் மயிலுக்கும் தான் பிரச்சனை, நமக்கும் அந்த குழந்தைக்கும் கிடையாது, இல்லை அந்த குழந்தை இந்த வீட்டில் தான் வளரணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது பயங்கரமாக கோவப்படுறாங்க சரவணன். நான் என்னப்பா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதையும் நீங்கள் சொல்லிவிடுங்க, என்னால் முடியுமா முடியாதான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு. ஓ முடியாதுன்னு வேற சொல்லுவியா அப்படின்னு. இல்லை எனக்கு புரியலப்பா, நான் முடியாதுன்னு கூட சொல்லக்கூடாதா, நீங்கள் எது சொன்னாலும் நான் அப்படியே செஞ்சிடணுமா, நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் கேட்டதுனால தானேப்பா என் வாழ்க்கை இப்படி இருக்குது. ஒருவேளை நான் காதலிக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அஞ்சலி விஷயத்தில் நான் அப்போவே ஒரே பிடிவாதமாக இருந்திருந்தேன் அப்படின்னா தம்பிங்க மாதிரி நானும் ஒரு நல்ல பொண்ணு கூட வாழ்ந்திருப்பேன்லப்பா, மயிலை கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. மயிலை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மயில் நல்ல பொண்ணு தான் நானுமே நினச்சேன் ஆரம்பத்தில், இப்போவுமே சொல்கிறேன், அவள் நல்ல பொண்ணு தான், இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமக தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவள் நம்மளை எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திருக்கா, அதையும் தாண்டி என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா தெரியுமாப்பா. ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக இருந்ததில்லை அவள் இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொன்னதுக்கப்புறம். அவள் எங்கே சொன்னா, நான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கண் கலங்குறாரு. இங்கே பாருடா சரவணா, அப்பாவும் அம்மாவும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவோம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு. அதை சொல்லு முதல்ல, அதை அவன் புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பழனி இருந்துட்டு, அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்ல வரீங்க மச்சான், அப்போது நீங்கள் சரவணனை மயில் கூட சேர்ந்து வாழ சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படி தானே அப்படின்ட்டு. இப்படி நல்லதுன்னு நாங்கள் சொல்கிறோம்டா, நாங்கள் எங்கடா கட்டாயப்படுத்தணும் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் பேசுகிறது கட்டாயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு மச்சான், நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. அவன் தான் வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான்ல, திரும்ப திரும்ப அதையே சொன்னால் என்ன அர்த்தம், அப்போது நீங்கள் அதை கட்டாயப்படுத்துறது தானே எல்லாரும் எடுத்துப்பாங்க அப்படின்னு. இல்லைடா நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அப்படி கட்டாயப்படுத்தினா தான் என்ன தப்பு, அவனை எந்த விஷயத்துலையாவது நாங்கள் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியிருப்போமா, மயிலை கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்னு சொன்னப்போ கூட அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு எடுத்து சொன்னமே தவிர அவனை ஃபோர்ஸ் பண்ணலை. அவன் வேண்டான்னு சொல்லியிருந்தா நாங்கள் அந்த கல்யாணத்தை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை தான் தேடி போயிருந்திருப்போமே தவிர அவனை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் இப்போது அப்படி இல்லை நிலைமை, அந்த குழந்தைக்காக நாங்கள் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அக்கம் பக்கிறவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்காக மட்டும் யோசிச்சுட்டு என் மனசில் என்ன இருக்குது, நான் என்ன நினைக்கிறேங்கிறத பற்றி யோசிக்காமல் விட்டுறாதீங்கப்பா அப்படின்றாரு சரவணன். ஆனால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் மயிலை எப்போ கூட்டிகிட்டு வரீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னும் போது நீங்கள் என்னம்மா சொன்னீங்க அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. 7வது மாதம் வளைகாப்புக்கு இது கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்டா அப்படின்றாங்க. ஓ முடிவு பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி அவங்க கிட்டலாம் சொல்லிட்டீங்க, என்கிட்ட சும்மா இந்த விஷயத்த கேட்குறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னு அப்படி தானே அப்படின்றாங்க. இங்கே பாருடா சரவணா, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மயில் இந்த வீட்டுக்கு வருவா, அவளை நாங்கள் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவோம். கொஞ்ச நாளில் உனக்கும் அவளுக்கும் எல்லாமே ஒத்து போகி சரியாக வந்து வாழவும் ஆரம்பிச்சிடுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்காக நீ உடனே அவ கூட பேசணும், அவளை ஏற்றுக்கணும் அப்படின்லாம் யாரும் இங்கே இருக்கிறவங்க உன்னை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அவள் இந்த வீட்டுக்கு வருவா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிடும், அவளை மன்னிச்சோன்னு ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எதிர்பார்த்து தான் இதை நாங்கள் பண்ணுறோம். ஆனால் உன் விருப்பம் இல்லாமல் உன்னோட சம்மதம் இல்லாமல் எதுவுமே இந்த வீட்டில் நடக்காது அப்படின்றாங்க. என் விருப்பம் இல்லாமல் என் சம்மதம் இல்லாமல் தானேப்பா அவளை கூட்டிகிட்டு வரணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க, அப்புறம் என்ன எதுவுமே நடக்காதுன்னு வேற சொல்லிக்கிட்டு. சரிப்பா விடுங்க, நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியானதாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் எந்த முடிவும் எடுக்கலை, மயில் விஷயத்தில் என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க. உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். முக்கியமாக கோமதிக்கும் பாண்டியனுக்கும். அவங்க நம்ம பழனி இருந்துட்டு, சரவணா நீ நிஜமாக தான் சொல்கிறியாடா, அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வரதில் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. மாமா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க தானே அப்படின்னு. டேய் என் பிரச்சனையை விடுடா அப்படின்னு. இல்லை மாமா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் சொல்லுங்கள் அப்படின்னு. என்னடா குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷமாக இருக்காதா அப்படின்னு கேட்குறாரு. அதே சந்தோஷம் எனக்கும் இருக்குது மாமா, ஆனால் என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி சரியில்லை, அவளை நான் சேர்ந்து வாழணும் அவ கூட அப்படின்னு எனக்கு தோண மாட்டேங்குது, அவளை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அவங்க சொல்லி
சொல்லிட்டாங்கல்ல, உனக்கு விருப்பம் இருந்தால் அவ கூட சேர்ந்து வாழு, எப்போ விருப்பம் வருதோ அப்போ சேர்ந்து வாழு, நீ டைம் எடுத்துக்கோன்னு தானே சொல்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டல, அது வரைக்கும் சந்தோஷம் சரவணா அப்படின்றாங்க. சரிங்க மாமா, எனக்கு வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு வெளியே போகிறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி திடீர்னு முடிவை மாற்றிட்டீங்க அப்படின்னு கதிர் கேட்குறாரு. சரவணன் போனதுக்கப்புறம், நீ என்னடா புதுசாக கிளம்பிட்ட அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. இல்லைப்பா, நான் தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்குறேன். அண்ணனுக்கு அவங்கள பிடிக்காதுன்னு தெரியும், அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணனும் உடனே ஓகே சொல்லுதுன்னா இதில் ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு தெரியலையா? அண்ணெல்லாம் முழு மனசோட அதை சொல்லலைன்னு, முழு மனசோட சொல்கிறான்னா நாங்களும் சொன்னோம், அவன் நாங்கள் சொல்லிட்டோமே என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே சொன்னதை மாற்றி பேச முடியாது, அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதாண்டா என் பிள்ளை அப்படின்றாரு பாண்டியன். அப்பா இது கூட தப்பு தான்ப்பா, நீங்கள் யோசிச்சு பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்றாரு. டேய் சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும், எல்லாம் யோசிச்சு தான் பண்ணுறோம், எல்லாம் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அப்படின்னு. அப்பா நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ஏன்ப்பா நினைக்கிறீங்க, அதான் அண்ணனுக்கு பிடிக்கலல்ல, பிடிக்கலன்னா சேர்த்து வைப்பீங்களா அப்படின்னு. ஏன்டா கதிரு, கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கும் ராஜுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, எவ்வளோ சண்டை, எப்போவுமே நீங்கள் எளியும் புனியமாக தானடா இருப்பீங்க, இப்போது உங்களை விட நல்ல ஜோடி யாருமே இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கீங்க, அந்த மாதிரி தான் பிடிக்கலங்கிறதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா, அது அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் கட்டாயம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கட்டுமே, நம்ம ஏன் அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடாது, மயிலு பிள்ளையை பார்த்தா பாவமாக இருக்குடா, என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையோட சாபமோ பாவமோ நமக்கு வேணாம் அப்படின்றாங்க, அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு கதிர் கேட்குறாரு. அதெல்லாம் ஒத்துக்க வைக்கணும், என்ன பண்ண முடியும், அந்த குழந்தை நம்ம வீட்டில் வளரணும்னு சொல்கிறல்ல அப்படின்னு, குழந்தை நம்ம வீட்டில் வளரணுங்கிறதுக்காக 2 பேரோட வாழ்க்கையில் விளையாடுறீங்கப்பா, ஒருத்தருக்கு விருப்பம் இருந்து ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, 2 பேருக்குமே விருப்பம் இல்லாத 2 பேரை சேர்த்து வச்சுட்டு அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் தான் விட போகுது, அண்ணன் இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு போனதுக்கு பின்னாடியே ஏதோ முக்கியமான காரணம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கதிர் சொன்னது தான் உண்மை, நம்ம சரவணன் வந்து வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லவர் நேராக ஒயின் ஷாப் போய் பயங்கரமாக சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இப்போது செந்தில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாருக்கு போகலான்னு கிளம்புறாங்க. ஆனால் நான் குடிக்க மாட்டேன்னு செந்தில் சொல்கிறாரு. அது என்னடா அங்கே வருவேன், நான் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன், அதெல்லாம் அங்கே வந்ததுக்கப்புறம் நீ குடிச்சிருவேன் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே உள்ளே போனால் அங்கே நம்ம சரவணன் இருக்கார். அவரை பார்த்த உடனே செந்திலுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. பொதுவாகவே அண்ணன் இந்த மாதிரி ஏதாவது மனசில் சோகம் இருந்தால் தான் குடிக்கும், இன்றைக்கி என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியே வந்து கதிருக்கு கால் பண்ணுறாங்க. எங்கடா இருக்கே அப்படின்னு. நான் மதுரை வரைக்கும் சவாரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா திடீர்னு சொல்லவே இல்லை அப்படின்னு ராஜ்கிட்ட சொல்லியிருக்கேன், வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் வீட்டில் இல்லாததுனால தெரியாமல் போச்சுன்னு, சொல்லுண்ணே ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கதிர் கேட்குறாரு. நீ எப்படா வருவே அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. எப்படியும் 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ தான் கிளம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா இன்றைக்கி வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னா புரியல அப்படின்னு கேட்குறாரு கதிர். இல்லை நான் வந்து மயில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள ஹாஸ்பிட்டலில் பார்க்க போயிருக்கிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே பிரச்சனைலாம் எதுவும் பெருசாக இல்லை, சரவண அண்ணனும் நானும் தான் அவங்கள பார்க்கறதுக்காக போயிருந்தோம், அண்ணன் மட்டும் உள்ளே போய் அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, மயில் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா பேசிகிட்டு இருந்தாங்க அம்மாவும் அப்பாவும் அப்படின்னு. என்னடா சொல்கிற, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்களா அப்படின்னு. ஆமாம், அந்த குழந்தை நம்ம வீட்டில் வளரணுமா, அதுக்கு மயில் அவங்க நம்ம வீட்டில் இருக்கணுமா, அண்ணனும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஏற்றுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழுவாங்க அப்படிங்கிற ஒரு நட்பாசையில் அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அண்ணனும் சரி உங்கள் இஷ்டப்போட செய்யுங்க அப்படின்னு சொல்லிருச்சு அப்படின்றாங்க. அண்ணனா அப்படி சொல்லுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே அண்ணன் தான் அப்படி சொல்லுச்சு, எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு. சரிடா நான் ஃபோனை வைக்கிறேன், நீ பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்போது கண்டிப்பாக ஏதோ தப்பாக நடந்திருக்கு, அந்த சோகம் தாங்காமல் தான் இங்கே வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்குது அண்ணன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செந்தில் யோசிக்கிறாரு. சரி முடிச்சுட்டு வரட்டும், நம்ம வெளியே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், எங்கள் அண்ணன் இந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்குது, அவரை நான் தான் கூப்பிட்டு போகணும், ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு இருக்குது, நீங்கள் போயிட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளானையே அவர் கேன்சல் பண்ணி விட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சரவணன் வெளியே வர வரைக்கும். இந்த பக்கம் நம்ம பழனி வந்து செந்திலுக்கு கால் பண்ணி சரவணன் ஃபோன் பண்ணானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே அப்படின்ட்டு. எங்கே போனான்னு தெரியல, மத்தியானம் போனவன் இப்போ வரைக்கும் எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க, இப்போ 7 மணி ஆகுது, மதியம் போனவருன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஆமாடா மதியம் ஒரு 3-3:30 மணிக்கு போயிருப்பான், அதுக்கப்புறம் அவன் கிட்ட பேசவே முடியல, எங்கேயும் பார்க்கவும் இல்லை, கடைக்கு கூட போலையா, மச்சான் சொன்னாரு அப்படின்றாங்க. சரி சரி பதறாதீங்க, அண்ணன் இங்கே தான் இருக்குதுன்னு. எங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்ல ஒயின் ஷாப்ல அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே பயங்கரமாக கோவப்படுறாரு பழனி. என்னடா சொல்ற, அங்கே எதுக்குடா போனா அப்படின்னு. இங்கே என்ன சாமி கும்பிடவா வந்திருப்பாங்க, குடிக்கதான் அப்படின்ட்டு. ஆமா இன்னைக்கு வீட்டில் என்ன
என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க செந்தில். அதுவா அப்படின்னு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போது அண்ணனுக்கு அவங்க வீட்டுக்கு வரதுல விருப்பம் இல்லை. ஆமாம் தானே, அப்புறம் எதுக்கா ஓகேன்னு சொல்லுச்சு அப்படின்னு. அதாண்டா எங்களுக்கும் புரியல. கதிர் என்னமோ சொன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குன்னு அப்படின்ட்டு. அங்கே ஓகே சொல்லிட்டு வந்து இங்கே சரக்கு அடிச்சிட்டு இருக்குது அண்ணன் அப்படின்றாங்க. சரிடா, பத்திரமா அவனை கூட்டு போய் வீட்டில் சேர்த்து காலையில் பேசலாம் அப்படின்னு பழனி ஃபோனை வச்சிடுறாரு. ஆனாலும் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. சுகன்யா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க சமாளிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் மீனாவுக்கு கால் பண்ணி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு, நான் இங்கே அண்ணனை கூட்டிகிட்டு வரேன், ஒரு சின்ன விஷயம் பேசணும், பேசி முடிவெடுக்கணும் அப்படின்றாங்க. என்ன எதை பற்றி அப்படின்னு. மயில் அவங்கள பற்றி தான், ஆனால் நம்ம பேச போகிறதில்ல, சரவண அண்ணனுக்காக அப்பா அம்மா கிட்ட பேசணும் அப்படின்றாங்க. சரி ஓகேங்க, ஏதோ முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. இப்போது சரவணை முடிச்சுட்டு வெளியே வரும்போது தள்ளாடிக்கிட்டு வராரு. நம்ம செந்தில் தான் வந்து அவங்கள வண்டியில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. எனக்காக வாடா நீ காத்துட்டு இருந்த அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. இல்லைண்ணே, நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தேன், எனக்கு குடிக்க விருப்பம் இல்லை, மீனா திட்டுவான்னு சொல்லி வெளியவே நின்றுட்டேன். அப்புறம் நீ வந்த, சரி உன் கூடவே வண்டியில் போயிடலான்னு சொல்லி. நான் தான் வண்டி, என்கிட்ட தான் வண்டி இல்லையே, ஆட்டோவில் தான் போயிருக்கணும் அதானே அப்படின்றாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் நிறைய குடித்த மாதிரி தெரிஞ்சுது. பட் அவர் அவ்வளோலாம் போதையில் கிடையாது, நார்மலாகவே பேசுகிறாரு. என்னண்ணே நிறைய குடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா, ஒரே ஒரு ஆஃப் தான் குடித்தேன் அப்படின்றாங்க. இல்லையே, அதுக்கே உன் உடம்பு தாங்காதே, நார்மலாக பேசுகிறியே அப்படின்னு கேட்குறாங்க. விட்ரா, எவ்வளோ குடித்தாலும் எனக்கு போதை ஏறாது போல இருக்குது அப்படின்னு புலம்புறாரு. இப்போ வீட்டுக்கு போகும்போது நார்மலாக நடந்து போகிறாரு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா மீனா வந்து ஏற்கனவே விஷயத்த சொல்லிட்டாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே. இப்போது கோவமாக இருக்காங்க சரவணன் கிட்ட. அவங்க பேச பேச அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அவரோட லக்கேஜ் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன தான் பண்ணிட்டு இருக்கான், நேராக உள்ளே போயிட்டு கதவை அடிச்சுக்கிட்டான் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பா நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அவங்க கூட வாழணுமா வேணாவான்னு அண்ணன் முடிவெடுக்கணும். கோர்ட்டு கேஸு விவாகரத்துன்னு போயிடுச்சு, அவங்களும் விவாகரத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுக்கு அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முடிவு பண்ணியிருக்கீங்க? அவங்க பண்ண தப்பை எல்லாம் என்ன மறந்துட்டீங்களா? அவங்க எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க அண்ணனுக்கு அப்படின்றாங்க. அப்படியே இருக்கட்டும், அதுக்காக குழந்தைய வேண்டான்னு சொல்லிடுவானா அப்படின்னு. குழந்தையெல்லாம் வேண்டான்னு சொல்லாத அண்ணன், நீங்கள் என்ன அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த குழந்தைக்கு வேண்டிய அத்தனையும் நம்ம பண்ணலாம், குழந்தை அம்மா கூடவே இருக்கணும்னு நினச்சாலும் இருந்துட்டு போகுது. ஆனால் நம்ம ஏன் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் தேவையில்லாமல்? அவங்க எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதோ இப்போ ரீசெண்டாக கூட அண்ணன் ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டில் போய் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நாகரிகமான விஷயமா? அவங்க இப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது தானே? அண்ணனுக்கு கோபம் வராதா? அதுக்காக தான் போய் ஏதோ பேசியிருக்குது. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு சொன்னால் அண்ணனுக்கு எப்படி ஓகேன்னு தோணும், ஏற்றுக்கும் அப்படின்றாங்க. அவன் ஓகேன்னு தானே சொல்லிட்டு போனான், இப்போ எதுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு. அப்போ வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாரு சரவணன். ஓப்பன் பண்ணிவிட்டு அவரோட லக்கேஜை எடுத்துகிட்டு வராரு. என்னென்ன இதெல்லாம், எங்கேயாவது வெளியூர் போறியா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. ஆமாடா, ஒரே அடியாக வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு. புரியல அப்படின்றாரு செந்தில். இவங்க எல்லாரும் பேசிக்கிறத பார்த்தா மயிலை நாளைக்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க போல இருக்கு. மயில்கிட்ட நான் பேசினேன், அவளுமே என் கூட சேர்ந்து வாழணும்லாம் விருப்பப்படலை. அவள் அந்த குழந்தை விஷயத்தில் ஏதோ குழப்பத்தில் இருக்கா போல இருக்கு. எனக்கும் அந்த குழப்பம் இருந்துச்சு தான். அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனையும் நான் பண்ணுவேன். காசு சம்பாதிச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த குழந்தைய ஃப்யூச்சர் வரைக்கும் கொண்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். ஆனால் உன் கூட வாழ்கிறதா எனக்கு ஐடியா இல்லைன்னு அவகிட்டே சொல்லிட்டே வந்துட்டேன். ஆனால் இவங்கெல்லாம் எந்த பிளானில் இருக்காங்கன்னு தெரியல. அவளையும் கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, என்ன இருந்தாலும் பெரியவங்க, இது அப்பா கட்டின வீடு, நான் உரிமை கொண்டாட முடியாதுல்ல. இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணவும் முடியாது. என்னை படிக்க வச்சிருக்காரு, இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டுருக்காரு, சில தொழில்களும் தெரியும். நான் ஏதோ ஒரு பொழப்பை பண்ணி பார்த்துக்கிறேன். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல, அமைஞ்ச வாழ்க்கை பிடிக்கல, ஏதோ நடந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு யோசிச்சா அதில் 1000 பிரச்சனை. நான் ஏண்டா வந்து ஏதோ பாதாள குழியில் காலை வச்ச மாதிரி இருக்குது, எடுக்கவும் முடியல, அதே மாதிரி போனால் போகுதுன்னு செத்து தொலையவும் முடியல. அதான் நான் வீட்டை விட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னை யாரும் கேள்வி கேட்காதீங்க, என்னை யாரும் தேடவும் தேடாதீங்க. நான் செத்தெல்லாம் போக மாட்டேன், எங்கேயாவது ஒரு இடத்துல உயிரோட வாழ்ந்துட்டு தான் இருப்பேன். எனக்கு அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு தோணும் போது வீடியோ கால் பண்ணி பேசிக்கிறேன். ஆனால் இந்த வீட்டு வாசப்படியை இதுக்கு மேலே மிதிக்க மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். இல்லைப்பா, உங்கள் முடிவை நான் மாற்ற விரும்பலை. அதே நேரம் எனக்கு மயில் முகத்தில் முழிக்க விருப்பம் இல்லை. அவள் இந்த வீட்டுக்கு வர்றதா இருந்தால் கண்டிப்பாக நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. அதையும் தாண்டி எங்கள் 2 பேரையும் நீங்கள் சேர்த்து வாழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா
வந்தீங்கன்னா என்னை உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, அவ்வளோ திமிரா உனக்கு, அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா என்கிட்ட எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்பா, என் மனசில் இருக்கிற அந்த ஆதங்கத்தை உங்ககிட்ட கொட்டுனா கூட நான் எதிர்த்து பேசுகிறதா தான் நான் எடுத்துக்குவீங்க இல்லை, ஆனால் நான் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. பரவாயில்லப்பா, இருக்கட்டும், எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு, இது ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது. நான் வீட்டை விட்டு கிளம்புறது தான் என்னோட முடிவு. இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி நான் இந்த வீட்டில் இருக்கலாமா வேணாவான்னு நான் முடிவு பண்ணலாம்ல. அதான் வளர்த்து ஆளாக்கி விட்டுட்டீங்கல்ல, இதுக்கு மேலே எனக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் அவர் அங்கேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. போடா போ, இதுக்கு மேலே இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிட போகிற, அம்மா, அப்பா, தம்பிங்க, தங்கச்சின்னு யாருக்காகவும் இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்துடவே கூடாது. அந்த குழந்தைக்காக கூட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் சரவணன் நிற்கிறாரு. கோமதி இருந்துட்டு, என்னங்க அவன் தான் ஏதோ தெரியாமல் பேசுகிறான்னா அவனுக்கு பதிலுக்கு பதில் நீங்கள் பேசுவீங்களா? அவனை கூப்பிடுங்க, அவன் வீட்லேயே இருக்கட்டும். நம்ம வேணால் மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டாம், அவள் அவங்க அம்மா வீட்டிலே கூட இருக்கட்டும். இல்லையா, வேறு ஏதாவது ஒரு வீடு எடுத்து அவளை பார்த்துக்கலாம். அவள் வந்தா இவன் ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னும்போது நம்ம ஏன் ஃபோர்ஸ் பண்ணணும்? இவனே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மனசை மாற்றிக்கிறானான்னு பார்ப்போம் அப்படின்றாங்க. அப்போ கூட நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கட்டும்னு நினைக்கல. இல்லை, அந்த பொண்ணு என் கூட திரும்ப பேசவே மாட்டா, ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறா. என்னால் அந்த பொண்ணுக்கு வேற அசிங்கம், கஷ்டம். என்ன இருந்தாலும் நான் வந்து கரெக்டாக இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நான் இங்கே இருந்தேன்னா இதெல்லாம் நடக்க தான் செய்யும். உங்கள் விருப்பத்துக்கு மாறா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அது என் கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி. அதே மாதிரி என் விருப்பத்தை நீங்கள் மதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் மயிலு கூட சேர்ந்து வாழ்கிறதா இல்லை. அவள் இந்த வீட்டுக்கு வந்தா நான் இங்கேருந்து போயிடுவேன். அவள் கூட சேர்ந்து வாழுன்னு சொன்னீங்கன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மிரட்டல் உருட்டல்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அவள் கூட நீ சேர்ந்து வாழ்றியோ இல்லையோ, ஆனால் அவள் இந்த வீட்டில் தான் இருப்பாள். ஒருவேளை நீ இந்த முடிவை ஏற்றுக்கலை, அவள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா தாராளமாக கிளம்பு. ஆனால் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு அனுமதி கிடைக்காது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ரொம்ப நன்றிப்பா, இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏன் பாண்டியன் இப்படி பேசினாரு அப்படின்னும் தெரியல. கோமதி ரொம்ப வருத்தப்பட்டு புள்ளிய வெளியே போன்னு சொல்லாமல் சொல்லிட்டீங்களே அப்படின்றாங்க. ஆமாடி, அவன் இங்கே இருக்கிறங்கிறவனை நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுன்னா போகிறேன்னு சொல்கிறான். அவனோட வீம்பை யாரால மாற்ற முடியும் சொல்லு? அவன் எவ்வளோ பிடிவாதுக்காரன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதா? அதான் போகட்டும்னு விட்டேன். எங்கே போயிட போகிறான் பார்த்துக்கலாம். அவன் எப்படி மயிலு கூட சேர்ந்து வாழாமல் போகிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஒரு பக்கம் சபதம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. பட் அது இமீடியட்டாக நடக்காது, கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். சரவணனே மயிலை புரிஞ்சுக்கிட்டு மயிலுக்காக அவர் யோசிக்கிறனாலும் வரதான் போகுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.